ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி கோலாய் மீன் தேங்காய் பால் வறுவல் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் கோலா மீன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மீன் வறுவல் வந்து நார்மலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லே நம்ம வேக வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவு சுத்தமாக அந்த வயிற்று பகுதியெல்லாம் ப்யூர் ஒயிட்டாக இருக்குன்னு இந்தளவு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் குழம்புக்கு ஊற வச்ச புளி இருக்குது. குழம்புக்கு ஊற வச்சுருந்த புளியில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து லைட்டாக அந்த மீன் மேலே தெளித்து விட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு புளி சேர்த்துருக்கேன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், தேவையான அளவு சால்ட், உப்பு, இது 4த்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா நம்ம நார்மலாக மீன் வறுவல் பெசரி வைக்கிற மாதிரி பெசரி வச்சிடலாம். கொஞ்சமாக தான் புளி சேர்க்கணும், ரொம்ப புளி சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு பெசரி வச்சிடலாம். இது எல்லாமே ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன் வறுக்கிறதுக்கு. இது நல்லா பெசரி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பால் வந்து குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக நான் 2 பாத்திரத்தில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெயில் வறுத்தா தான் இந்த மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம பெசரி வச்ச மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஒரு பாதி அளவு சேர்த்துடலாம். எனக்கு வறுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 பீஸ் மீன் இருக்குது. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் நான் பேலன்ஸ் வச்சுட்டு மீதி தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த மீனுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். மீதி தேங்காய் பால் வந்து இந்த வறுவலில் சேர்த்துட்டேன். பாருங்கள் எந்த அளவு தேங்காய் பால் எவ்வளோ நிறைய சேர்த்துருக்கேன்னு. இந்தளவு தேங்காய் பால் இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்தையுமே மீன் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். அப்பப்போ நீங்கள் பரட்டி விட்டு நார்மலாக நீங்கள் மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுக்க வேண்டியதான். இந்த தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக அந்த மீன் அப்சர்வ் பண்ணி அதை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் எல்லா தேங்காய் பாலையுமே மீன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் எண்ணெய் தேங்காய் பாலோட ஃப்ளேவர்லாம் அந்த மீனில் ஃபுல்லாக இறங்கி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்த செட் ஆஃப் மீனை வந்து போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிற மீன் பெசரி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் சேர்த்துட்டு மறுபடியும் பேலன்ஸ் வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நம்ம வந்து அதே மாதிரி 2 பக்கமும் பரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் சேர்த்து இந்த மீன் வறுவல் வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோலா மீன் சீசன் வந்தாலே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மீனை வறுத்து சாப்பிடுவாங்க. குழம்பை விட இந்த மீன் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் கோலா மீன் கிடச்சிதுன்னா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் மீன் வறுவல், கோலா மீன் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.